ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோடைய கம்ப்ளீட் காலேஜ் ரிவ்யூ பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தவறாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து சக்திராஜன். நான் 3rd இயர் பிடெக் ஸ்டூடெண்ட் அட் IIIT காஞ்சிபுரம். நம்ம சேனல்ல நிறைய காலேஜ் ரிவ்யூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால தவறாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும்னா, இது வந்து 1951ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டினா நீங்க டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கும்போது உங்க டிகிரி சர்டிஃபிகேட்ல அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டு தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அட்டானமஸ்னா வந்து இது வந்து ஒரு தனி மேனேஜ்மெண்ட் பாடி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாங்களே. அவங்களே அவங்களோட கரிக்குலம்லாம் டிசைட் பண்ணிக்கலாம், அவங்களோட சிலபஸ்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இது தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருக்கு. இதோட ரேங்கிங் நம்ம பார்த்தோம்னா வந்து என்ஐஆர்எஃப் இன்ஜினியரிங் கேட்டகரியில 63 ரேங்க்ல இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல டாப் 3 காலேஜஸ்ல இருக்கு. ஸோ எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, சிஇஜி கேம்பஸ் இருக்குல்ல அண்ணா யூனிவர்சிட்டி, இது 3 தான் டாப் 3. ஸோ அதில் ஒன்றா இருக்குது நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதோட கேம்பஸ் சைஸ் வந்து 45 ஏக்கர்ஸ். இதோட இன்ஸ்டியூட் டைப் நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். இதோட ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து 8518 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். அடுத்தது இந்த காலேஜோடைய கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து 5.5 கிலோமீட்டரில் இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் போய் அட்மிஷன் வாங்கி ஒரு பிஇ இல்லாட்டினா பிடெக் கோர்சஸ் படிக்கணும்னா என்ன பண்ணணும்னு இப்போ பார்ப்போம். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து அவங்க 90% ஆஃப் த சீட்ஸ் ஒதுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லி 10% ஆஃப் த சீட்ஸ் ஒதுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட்ஸ் இருக்கு அவங்க காலேஜ்லனா வந்து 90 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலமாக தான் போக முடியும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இருக்குல்ல, டிஎன்இஏ, அது மூலமாக தான் போக முடியும். மீதி இருக்கிற 10% ஆஃப் சீட் தான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதாவது கவுன்சிலிங்கில் நீங்கள் பங்கேற்கலனா கூட உங்களால் போய் அந்த இன்ஸ்டியூட்ல சேர முடியும். ஆனால் பிஎஸ்ஜி வந்து ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்பவே அதிக கட் ஆஃப் வச்சிருக்கணும். நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே சரி, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா நம்ம பார்த்தோம்னா, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டிஎன்இஏ கவுன்சிலிங்கால மேனேஜ் பண்ணப்படுது. செலக்ஷன் வந்து பியூர்லி மெரிட் பேசிஸ் தான். நீங்க வந்து அந்த அவங்க பிரிஸ்கிரைப் கட் ஆஃப், அதாவது 198 மேல நீங்க வாங்கியிருக்கணும்னு சொன்னாங்கன்னா, நீங்க 198 மேல வாங்கியிருந்தா தான் உங்களால அங்க போய் அட்மிஷன் வாங்கி ஒரு கோர்ஸ் சேர முடியும். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து கட் ஆஃப் மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும்போது நீங்க பார்த்து உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்குதான்னு டிசிஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு கவுன்சிலிங் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணும். அந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ல நீங்க என்ன சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன கோர்ஸ்னு அலாட் ஆகும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்ப்போம். இதுவுமே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் பிஎஸ்ஜியில் வந்து 198 கட் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டாவில் இருந்ததுன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்தா கூட உங்ககிட்ட ஒரு 194 இல்லாட்டினா ஒரு 190 ப்ளஸ் ஆகுது மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு மெரிட் பேஸ் மூலமாக தான் உங்களால் உள்ளே போக முடியும். ஏன்னா வந்து ஒரு டாப்பர்ஸாக போய் ஒரு 198 மேலே இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் எல்லாருமே அப்படி இருக்கும்போது, திடீர்னு ஒரு 150 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்டால கோப் பண்ண முடியாது. அதனால நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் பிஎஸ்ஜி சேர்ந்தா கூட ஓரளவுக்கு கட் ஆஃப் நீங்க அதிகமாக தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி டாப் கோர்சஸ் எல்லாத்துக்குமே. அடுத்த பாயிண்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன நம்ம பார்த்தோம்னா வந்து, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவோட பல மடங்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டொனேஷன்லாம் ஒன்று வாங்குவாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேரணும்னு நினச்சிட்டிங்கன்னா பிஎஸ்ஜியில் டேரெக்டாக போய் பார்க்குறது ரொம்பவே நல்லது. நடுவில் ஏதாவது மீடியேட்டர் வந்து நான் வந்து உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜில் அட்மிஷன் வாங்கி தரேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, கட் ஆஃபும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த கட் ஆஃபில் வந்து கவுன்சிலிங் முடியுது, டிஎன்இஏ கவுன்சிலிங் முடியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். ஓகே, நம்ம வாங்கின கட் ஆஃபுக்கு நம்ம இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளால் பிஎஸ்ஜி கோயம்புத்தூருக்குள்ளே போயிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்கள் டேரெக்டாக போய் அவங்க காலேஜில் விசாரிக்கிறது பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த அளவுக்கு. அடுத்தது எலிஜிபிலிட்டி பார்ப்போம். ஸோ அண்டர் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டி ஃபார் பிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் இன் சயின்ஸு, பிஇ, பிடெக். இதுக்கு நீங்கள் 10+2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 10th and 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் 50% ஆஃப் மார்க் ஃப்ரம் அ ரெகக்னைஸ் போர்டு, அதாவது ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி ரெகக்னைஸ் போர்ட்லேருந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது இன்டகிரேட்டட் பிஎஸ்சி எம்எஸ்சி, அதாவது சேர்த்து 5 வருஷத்துக்கு படிப்பீங்களா, பிஎஸ்சி எம்எஸ்சி சேர்த்து படிப்பீங்களா, அதுக்கு வந்து மறுபடியும் 50% ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும். 10+2 மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் நீங்கள் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக வச்சிருக்கணும். இது வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அடுத்தது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எந்தெந்த பிஇ பிடெக் கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் எம்எல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை கோர்சஸுமே பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ பிஎஸ்சி கோர்சஸ் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா வந்து அப்ளைட் சயின்சஸ் கோர்ஸும்
கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டிசைன் இந்த 2 கோர்ஸும் பிஎஸ்சிக்கு அடியில ஆஃபர் பண்றாங்க பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது டியூஷன் ஃபீஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிஎஸ்ஜி காலேஜுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நெறையா டேட்டா கலெக்ட் பண்ணி அதில வந்து இப்ப இருக்கிற பீரியட்ல ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நான் வந்து என் ஸ்லைட்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது கம்பல்சரி ஃபீஸ்ன்னு மனசுல நெனச்சுக்காதீங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10,000 to 15,000 இருக்கலாம். ஏன்னா வந்து இதோட டேட்டா வந்து பப்ளிக்லி அவைலபிள் இல்ல. நீங்க ஒரு வேளை பிஎஸ்ஜி காலேஜ்ல அட்மிஷன் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு அவங்க வந்து மெயில் மூலமா அனுப்புறாங்க. அதனால இது பப்ளிக்லி இல்லாதனால இப்ப சேரக்கூடிய போன வருஷம் சேரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸோட டீடைல்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவா உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க போய் கவர்மெண்ட் கோட்டா மூலமா போய் பிஎஸ்ஜியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து ₹30,000 இருக்கலாம். இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோனா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 50,000 ஆகும். அதனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து ₹80,000 1,00,000 வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது சாண்ட்விச் ப்ரோக்ராம்ஸ்னா அது வந்து 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ் பிஎஸ்ஜியில் கொடுக்குறாங்க. ஸோ 4 இயர்ஸ் வந்து நீங்கள் என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் அதை படிச்சிருவீங்க. லாஸ்ட் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து ₹85,000 ₹1,05,000 வரைக்கும் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், டொனேஷன் நீங்க வந்து போய் சேர்றதுக்காக கட்டுவீங்க. ஸோ டொனேஷனை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். டொனேஷன் கட்டிட்டு என்ன டியூஷன் ஃபீஸோ, மெஸ் ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸோ அதையும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் பிஎஸ்ஜியில் சேர்ந்தீங்கன்னா. அடுத்தது ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் நம்ம ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தோம்னா ₹60,000 1,00,000 வரைக்கும் இருக்கு. அது வந்து ரூம் பொறுத்த அளவுக்கு மாறுது. ரூமு, பிளாக் எந்த ஹாஸ்டல் பிளாக் குடுக்குறாங்க அதெல்லாம் பொறுத்து ஹாஸ்டலுடைய சார்ஜஸ் மாறுது. அதனால ஒரு ₹60,000 ஒரு 1,00,000 வரைக்கும் இருக்கலாம். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். அடுத்தது டோட்டல் ஃபீஸ் பெர் இயர் பார்ப்போம். இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நான் வந்து ஓரளவுக்கு ஒரு மினிமம் கேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலமா பியூர் மெரிட்ல போய் சேர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹30,000 ஆயிருக்கும் டியூஷன் ஃபீஸ். பிளஸ் 70,000 எடுத்துவோம் ஹாஸ்டல் பிளஸ் மெஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து ₹1,00,000 ஆகும். நீங்க பியூர்லி மெரிட் பேஸா போய் சேர்ந்திருந்தீங்கன்னா. செல்ஃப் சப்போர்ட்டிங்ல இருந்தீங்கன்னா வந்து ₹90,000 எடுத்துக்கலாம் டியூஷன் ஃபீஸ். பிளஸ் 70,000 ஹாஸ்டல் பிளஸ் மெஸ். உங்களுக்கு ₹1,60,000 ஆகலாம் பிஎஸ்ஜியில் போய் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டொனேஷன் பிளஸ் 90,000 டியூஷன் ஃபீ பிளஸ் 70,000. ஸோ இது வந்து டொனேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கோர்சஸ் பொறுத்து மாறுது. நீங்கள் நார்மலாக சிவில் இன்ஜினியரிங்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் பெருசாக வராது. ஒரு சிங்கிள் டிஜிட் லேக்ஸில் வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஏ அண்ட் எம்எல் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு டொனேஷன் 15 lakhs இருக்கலாம், 13 lakhs இருக்கலாம், 12 lakhs இருக்கலாம், 17 lakhs இருக்கலாம், 20 lakhs கூட இருக்கலாம். அது வந்து அப்போ இருக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து தான் அவங்க வந்து டிசைட் பண்ணி உங்ககிட்ட டொனேஷன் கேட்பாங்க. டொனேஷன் கேட்டு முடிச்சக்கப்புறமா நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேல்குலேஷனில் நம்ம டோட்டல் ஃபீஸ் ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் பிஎஸ்சியில் படிக்க முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்பா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் படிச்சிங்கன்னா ₹4 lakh ஆகும். நீங்கள் 4 இயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் படிச்சிங்கன்னா ₹6,40,000 ஆகலாம். அதுவே ₹8 lakh ஆகலாம். நீங்கள் சாண்ட்விச் கோர்ஸ், ஏன்னா சாண்ட்விச் கோர்ஸ் வந்து 5 வருஷத்துக்குல. ஸோ இன்னொரு வருஷம் நீங்கள் வந்து அந்த டியூஷன் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால ₹8 lakh ஆகலாம் சாண்ட்விச்னா. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா ₹6,40,000 ஆகலாம். மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்தீங்கன்னா ₹6,40,000 4 இயர் கோர்ஸுக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் என்ன டொனேஷன் கட்டுறீங்களோ அந்த டொனேஷனோட சேர்த்து வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 12 lakh டொனேஷன் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு 18,40,000 வரைக்கும் வந்துடலாம். நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்தீங்கன்னா. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதனால இது வந்து இந்த வீடியோக்காக ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஹாஸ்டல் பிளாக் செலக்ட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் கோட்டால உள்ள போயிருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி டேட்டா நிறையா கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆவரேஜான வேல்யூ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா வந்து டோட்டல் ஃபீஸ் ஆஃப் 4 இயர்ஸ் சேர்த்து ஒரு 1 or 2 lakhs நீங்கள் வந்து வச்சுக்கிறது எப்போதுமே சேஃப்டி. ஏன்னா நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு அதை தாண்டி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். அதனால் ஒரு ப்ளஸ் 1 or 2 lakh வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு. அடுத்தது ஃபேக்கல்ட்டி பற்றி பார்ப்போம். ஸோ பிஎஸ்ஜி வந்து ஒன் ஆஃப் த டாப் 3 அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருக்கிறதுனால இங்கே வெல் ட்ரெயின் டீச்சர்ஸ் இருக்காங்க. பிஎஸ்ஜிலேருந்து ஒரு நல்ல ஒரு அலுமினி யாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளுடைய ஷிவ் நாடார் இருக்கார்ல. இப்போ எஸ்எஸ்என்னுடைய ஓனர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ஷிவ் நாடார். ஷிவ் நாடார் தான் வந்து ஹெச்சிஎல் கம்பெனியோட ஃபவுண்டர்.
அவரு எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா, பிஎஸ்ஜிலேருந்து தான் அவரு படிச்சு கிராஜுவேட் ஆயிருக்காரு. ஸோ இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஃபேக்கல்டியோட ஓவரால் ரேட்டிங்கும் குட்டா தான் இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். அவங்க குடுத்திருக்கிற டேட்டாலேருந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து ரூபீஸ் 35 லேக்ஸ் பெர் annum இருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 35 லேக்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. பிடெக் உடைய மீடியன் பேக்கேஜ் வந்து 5 to 12 லேக்ஸ் பெர் annum இருக்கு. அதாவது சராசரியா ஒரு மாணவன் வந்து 5 லட்சத்திலேருந்து 12 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பளமா வாங்குறான். லோவஸ்ட் பேக்கேஜ் எவ்வளவா இருக்கு பிஎஸ்ஜி காலேஜ்ல நம்ம பார்த்தோம்னா வந்து 3 லேக்ஸ் பெர் annum இருக்கு. ஸோ 90+ கம்பெனிஸ் பிஎஸ்ஜி காலேஜை விசிட் பண்றாங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு. 60 to 70% பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் இருக்கு. அதே மாதிரி போத் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் விசிட் பண்ணுது. நீங்க அவங்க வெப்சைட்ல ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு அவங்க பிஎஸ்ஜி காலேஜ்லேயே. அதில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போத் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் இருக்கு. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஹேண்ட்பால், த்ரோ பால், வாலிபால், பால் பேட்மிண்டன், டென்னிஸ், கொக்கோ, கிரிக்கெட், டென்னிகாய்ட், செஸ், டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பிஎஸ்ஜி காலேஜில் இருக்கு. அடுத்தது ஹாஸ்டல் பற்றி பார்ப்போம். இப்போ ரெஜிஸ்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னா என்னன்னா வந்து நீங்கள் வந்து அந்த காலேஜில் வந்து அப்படியே ஒரு ஃப்ரீயான ஒரு வைஃபை கனெக்டிவிட்டி வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டில் அதனால் உங்கள் லேப்டாப்போடையும் உங்கள் மொபைல் ஃபோனோட மேக் அட்ரஸை நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எனேபிள் ஆகும். இதே தான் வந்து நிறைய காலேஜில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ என்னோட இன்ஸ்டியூட் IIITM காஞ்சிபுரத்துலையும் இதே ப்ராக்டிஸ் தான். நாங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறமா நாங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எங்களோட லேப்டாப்போட எங்களோட மொபைல் ஃபோனோட மேக் அட்ரஸ் கொடுத்தோம்னா அதுக்கப்புறமா எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் 24/7 இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. 24/7 மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு கேம்பஸ்க்குள்ளேயே. ஸோ அதனால நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஜுரமோ சளியோ வந்ததுன்னா நீங்க அங்க உள்ளேயே காட்டிக்கலாம். அடுத்தது 24/7 செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கு. எல்லா ஹாஸ்டலுக்கும் சரி, கேம்பஸுக்கும் சரி செக்யூரிட்டியால நல்லா பாதுகாப்படப்படுது. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் பேசிக்கா தேவைப்படுமோ ஒரு டேபிள், சேர், காட், கபோர்ட் அது எல்லாமே வந்து ஹாஸ்டல்ல கொடுத்துட்றாங்க. டிவி ரூம் இருக்கு. நீங்க போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு, T20 வேர்ல்ட் கப் பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க டிவி ரூம் யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க டிவி பார்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. நீங்க அங்க போய் உங்களோட துணியை துவைச்சிக்கலாம். கையால துவைச்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இன் டைம் வந்து 9 PM ஃபார் பாய்ஸ். அதுவே 6:30 PM ஃபார் கேர்ள்ஸ். அடுத்தது டைனிங் பார்ப்போம். நார்த் அண்ட் சவுத் இந்தியன் மெஸ் வந்து அவைலபிளா இருக்கு. போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபுட்டு வந்து நிறைய வேரிட் கமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் நல்லாவே இல்லைன்றாங்க. அதனால ஃபுட்டு ஜென்ரலா எல்லா மெஸ்லயும் அப்படிதான். நீங்க வந்து எந்த டாப் காலேஜ்ல போய் சேர்ந்தாலுமே சில காலேஜை தவிர்த்து இந்த மாதிரி நிறைய காசு பிடுங்குற காலேஜை தவிர்த்து மீதி மெஜாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ்லயும் சரி, அஃபிலியேட்டட் காலேஜஸ்லயும் சரி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இப்போ என்னோட காலேஜும் சரி ஃபுட்டு வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். அடுத்தது அம்யூனிட்டிஸ் பார்ப்போம். இங்கே கெஃபட்டீரியா இருக்குது. கெஃபட்டீரியாவுக்கு ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நினைக்கிறேன். அடுத்து ஜிம் இருக்குது கேம்பஸ்குள்ளேயே. ஓப்பன் ஏர் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் ஃபங்க்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. லைப்ரரி இருக்குது கேம்பஸில். இது எல்லா காலேஜ்லையும் ஜென்ரலாக இருக்கிறது தான். அடுத்தது ஃபெஸ்ட்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். இங்கே வந்து இன்ட்ராம்ஸ் அதுதான் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்குது எல்லா வருஷமும். கிரியா தான் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல். ஸோ வந்து இது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. பிஎஸ்ஜி ஐடெக்னு சொல்லி அவங்களோட ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இருக்குது. பிஎஸ்ஜி ஐடெக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ப்ரைவேட் காலேஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நான் ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. உங்களுக்கு நிறைய டீட்டெயில் இந்த வீடியோலேருந்து கிடச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎஸ்ஜியில் சேரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, காலேஜ் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய டெலிகிராம் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் உங்களோட டவுட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து மெஜாரிட்டியாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் நான் பர்சனலாக இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், எக்ஸில் ஃபாலோ பண்ணி அங்கே கூட உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், see you later. சக்திராஜன்.